ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது நாட்டுக்கோழி கெட்டி குழம்புங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சாதம், இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த அட்டகாசமான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் பெல்ட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு தெரிய வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி நான் 1 கிலோ அளவு வாங்கியிருக்கேன். நான் இன்னைக்கு தோலோட தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். பட்டை ஒரு 3 துண்டும் ஒரு 5-6 கிராம்பும் எடுத்துக்கிறேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறேங்க. இஞ்சி 50 கிராம் அளவு எடுத்தாலே போதும். முந்திரி ஒரு 30 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். முந்திரி ஒரு முழுசா இருக்கிறதுனால ஒரு 20 இருக்கும். இதோட கொத்தமல்லி தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவும், இது தனி கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேங்க. இதோட வரமிளகாய் ஒரு 15 நம்பர் எடுத்துக்கிறேங்க. நம்ம காரத்துக்கு தக்கன இன்னைக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க போறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 வரமிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்க ஆரம்பிக்கலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கிறேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல முந்திரியை மட்டும் நல்லா செவக்க வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் முந்திரியை நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக நான் மண்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்க்குற மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட் கிடைக்கும். இதோட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வரமிளகாயும் இதோட சேர்த்துடலாம். நான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் கூடவோ குறைச்சா சேர்த்துக்கிறங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி துண்டுகளையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். நான் 50 கிராம் அளவு இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலேயே எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா பொருட்கள் வதங்கினாதாங்க அந்த டேஸ்ட்டே அந்த குழம்புக்கு கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லா பொருட்களையுமே ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா பொருட்கள் எதுவுமே கருகாமல் நல்லா வதங்கணுங்க. அப்போதாங்க நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா பொருட்களை கருக விட்டாலே நம்ம குழம்போட டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிருங்க. இப்போ இதோட லாஸ்ட்டாக நம்மளோட முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் ஆறினோன்னா மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றி அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோழியை வேக வச்சுக்கலாங்க. நான் குக்கரில் தான் அந்த கோழியை வேக வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசிலுக்கு இந்த கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்லேருந்து 1 கரண்டி அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி 4-5 விசிலுக்கு வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கோழி நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நான் குழம்பு செய்கிறதுக்கு மண்சட்டி தாங்க எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் அந்த குழம்பு செய்ய போகிறேன். இதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துருவோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா விழுதையும் நம்ம சேர்த்துருவோங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க.
இந்த மசாலா நல்லா வதங்கி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலா கருவிடக்கூடாது, அதனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கோழியை வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த குழம்பு நல்லா கெட்டியாகி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட மசாலா வாசனை எல்லாமே போய் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. மேலேயும் பாருங்க அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கிற கோழி இதோட நம்ம சேர்த்துடலாம். கோழியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கன் நல்லாவே வெந்து போயிருக்குது. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் என்னங்க, இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மணக்க சுவையான நம்மளோட நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காரசாரமாக ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம சாதம், இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் இந்த கெட்டி குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன் அந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படியே உங்கள் லைக் பட்டனே எனக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானே வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.